வணக்கம் நண்பர்களே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நான் இளையராஜா. நாம் இன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் அந்த படத்தில் பார்த்த மாதிரி அதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. அதை நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன். இப்போ 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வரைகிறதுக்கு நம்ம 2 வேனிஷிங் பாயிண்ட் ஒரு ஐ லெவல் பண்ணியிருக்கோம். ஐ லெவலில் லெஃப்ட் அண்ட் ரைட் வேனிஷிங் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஹியூமன் ஃபிகரை டைரெக்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோம். இந்த டைரெக்டாக ஸ்கெட்சிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அது எல்லாமே மைண்டில் மெமரியிலேருந்து நம்ம டைரெக்டாக வரைகிறோம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன் ஃபார்மு அந்த மாதிரி ஸ்டிக் ஃபிகர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேனிக்யூன் ஃபார்ம் வரைஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம வரைவோம். அது ஒரு மெத்தடு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ் டைரெக்டாக மெமரியிலேருந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு லேடி ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸில் ஃப்ரண்ட்டில் ஒரு லேடி ஒரு குடத்தை தண்ணி குடத்தை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. அதாவது டைம் நிறைய எடுக்க வேணாம், இந்த ஃபாஸ்ட் ஸ்கெட்சிங் ஒரு 5 minutes அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் அவுட் பண்ணியிருக்கேன். அதே போல் டார்க் போர்ஷன் எங்கெல்லாம் டார்க் வேணுமோ அந்த ஸ்கெட்ச் முடித்த உடனேயே நான் டார்க் ஷேடும் டோனல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடிங்கும் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஹியூமன் ஃபிகர் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அடுத்த ஹியூமன் ஃபிகர் வரைகிறோம். இதுக்கு அடுத்த ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு பர்சனை வரைகிறோம். ஐ லெவலில் ஆன் த லைனில் வச்சுருக்கேன் பாருங்க. அதாவது அந்த கண்ணோட பொசிஷன், அந்த ஹெட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆன் த ஐ லெவலில் இருக்கு. அதே போல் சைஸ் ஆஃப் த ஃபிகர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஃபிகரை விட கொஞ்சம் ப்ரப்போர்ஷனில் சைஸ் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கைட்லைன் போடும்போது நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பிளேஸ் ஆகும் கரெக்டாக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிணறு பின்னாடி ஒரு கிணறு இருந்தது இல்லையா, முன்னாடி நீங்கள் பார்த்த ட்ராயிங்கில் அந்த கிணறை நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேக்ரவுண்டெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணுவாங்க சில பேர். நான் அந்த மெத்தடு பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹியூமன் ஃபிகர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன போசஸில் இருக்குதோ அந்த ஹியூமன் ஃபிகர் அதுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பேக்ரவுண்டோட விஷயங்களை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மெமரியில் நீங்கள் பண்ண போகிற காட்சி தெளிவாக நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ண தெரியணும். அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வரையலாம். யார் வேணால் வரையலாம். ஸ்கெட்சிங் அதில் ட்ராயிங்கில் ஆர்வம் இருக்கிற யார் வேணால் பண்ணலாம். இது ஒரு ரஃப் ஸ்கெட்சாக தான் பண்ணுறேன். அதே போல் அந்த பக்கம் பின்னாடி இன்னொரு உமன் அங்கே தண்ணி இறைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டில் அங்கே கிணத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கேர்ளை வரைஞ்சிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த செகண்டில் இருக்கிற ரெண்டாவது இருக்கிற பர்சனை காட்டிலும் அது இன்னும் சிறுசாக வரைஞ்சிருக்கேன். அதையும் பார்க்கலாம் நீங்கள். மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கிணத்துட்டு இருக்கிற அந்த தண்ணியோட போர்ஷன்ஸு சின்ன சின்ன டீட்டெயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக நம்ம இங்கே டீட்டெயில் ஆட் பண்ணல. ஆனால் எசென்ஷியலான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் கிணறுல இருக்கிற ஒரு டெக்ஸ்சர், அந்த கல்லாலான கிணறு, அது கல்லால் கட்டப்பட்டது, அந்த சைட்ஸ் எல்லாம் அதையும் பண்ணியிருக்கேன். அதே போல் பேக்ரவுண்டு நம்ம இன்னும் அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு குடிசை வீடு ஒன்று வரைஞ்சிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரியல் ஒரிஜினல் ஸ்கெட்சே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரிஜினல் ஸ்கெட்சே பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes அந்த மாதிரி டைமுக்குள்ளே தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். அது நம்ம வீடியோவில் ஃபாஸ்ட்டாக பண்ணி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த அட்மாஸ்பியரெல்லாம் பின்னாடி போடுறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸை வரைஞ்சிட்டு நம்ம போடும்போது இந்த ஓவர்லேப்பிங் பிரச்சனைலாம் இருக்காது. அதே நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் வரைஞ்சிட்டு ஓவர்லாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் அங்கே ஒரு
குடிசை பக்கத்தில் ஒரு கட்டிலில் வந்து ஒரு உமன் இருக்காங்க. அதே போல் ஒரு டாக் வந்து கீழே ஓடிட்டுருக்கேன் இந்த பக்கம். இதெல்லாம் ஒரு சின்ன அட்மாஸ்பியர் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.